ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமான தேவன் நம்முடைய தேவன். நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பெருகச் செய்கிற தேவன். இதோ இந்த நாளிலேயும் யோசுவாவின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்திலே நாம் இப்படியாய் வாசிக்கிறோம். இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோட கூட இருந்தார். அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. அவன் கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்றான். ஒரு பெரிய பரவுதலை கர்த்தர் யோசுவாவின் நிமித்தமாக யோசுவாவுடைய நாமத்தை அந்த இடத்துல பரவ செய்கிறார். பாருங்க, மோசேக்கு பின்பாக யோசுவா அந்த பொறுப்பை எடுக்கிறார். சகல இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிநடத்துகிற பொறுப்பு. இன்னும் யோசுவாவுக்கு வழிநடத்துகிற ஒரு அபிஷேகம் தான் இருந்தது. ஆனா இந்த மோசேக்கு வழிநடத்துகிற ஒரு அபிஷேகம் தான் இருந்தது. இந்த யோசுவாவுக்கோ எல்லாருடைய காரியங்களையும் பிரித்து அந்த அளந்து கொடுக்கிற சுதந்திரிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த யோசுவாவின் இடத்துல இருந்தது. நிச்சயமாகவே கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகிறார், அந்த கீர்த்தி, சுதந்திரிக்கிற அந்த கீர்த்தி எப்படி யோசுவாவின் மேல இருந்ததோ அதே போல இன்றைக்கும் சுதந்திரிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தின் கீர்த்தியை நம்ம மேல ஆண்டவர் செய்ய போகிறார். ஒரு கீர்த்தியை எப்படி பெருக செய்து பரம்ப செய்து யோசுவா என்கிற ஒரு நாமத்தை எல்லா பகுதியிலையும் பரவ செய்து ஆண்டவர் ஆசீர்வதித்தாரோ அதே போல நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். பெரிய ஒரு யுத்தம் நடந்தது. அது சாதாரணமான ஒரு யுத்தம் இல்லை. எரிகோவிய தகர்த்துகிற ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்தார். இப்படி 31 ராஜாக்களை ஆண்டவர் முறியடிக்க செய்தார். எவ்வளோ ஒரு பயங்கரமான காரியங்களை செய்து கர்த்தர் இந்த ஒரு மனிதனுடைய பெயரை, கீர்த்தியை பரவ செய்த தேவன் இன்னைக்கு நம்மையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினால நிரப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். யோசுவா தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்டார். என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்தார். அது நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். நாமும் அதை செய்வோம். நாமும் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஜெபிப்போமா. சர்வ வல்லவரே, இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் யோசுவாவை எப்படி நீர் கீர்த்தியை, யோசுவானுடைய கீர்த்தியை பரவ செய்தீரோ அதே போல எங்களுடைய நாமத்தையும் எங்களுடைய பெயரையும் நீர் பெருக செய்யுங்க, பரவ செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவராகிய தேவன் நீர் யோசுவாவோடு கூட இருந்தீர். மோசையோடே இருந்தது போல யோசுவாவோடும் இருந்தீர். அது நிமித்தமாக பரவினதே. இதோ நீர் எங்களோடும் கூட இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கிறீர். எங்களுடைய கீர்த்தியையும் நீர் பரவ செய்யுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்து நீர் கூட இருக்கிறதையும், இயேசு கிறிஸ்துவ நிமித்தமாக ஆண்டவரே ஒவ்வொருவரும் பரம்பி பெயர் பிரசாபத்தோடு கூட கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. நீர் அப்படி செய்யறதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமே, ஆமே. நிச்சயமாகவே கீர்த்தியை ஆண்டவர் புகழச் செய்வார். அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். God bless you. God bless you.